அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, அற்புதமான காலகட்டம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறுவது, நரசிம்மர் வழிபாடு செய்வது, கணபதி வழிபாடு செய்வது பெரிய நன்மை தரும். காரிய சித்தி மாலை சொல்ல சொல்ல நன்மை தரும். தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்து வலி சம்பந்தப்பட்ட விஷயம், நரம்புகளில் வலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாத்திரைகளை அன்டைமில் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவர் குறித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் எடுத்துக்கொள்வது நன்மை. கையெழுத்திடுவதற்கு முன்பாக கவனமாக கையெழுத்திடுவதும், துணை அல்லது துணைவியாரிடத்தில் சும்மா ஏதாவது ஒரு குறையை வைத்து நீங்களாக அவரிடத்தில் தகராறு செய்து கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்திருப்பார்கள் என்று எண்ண வேண்டும். ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பிடித்து கொள்வதும், அதற்கு காது மூக்கு வைத்து கொண்டு உங்களை வருத்தி கொள்வதும், அவர்களை வருத்தப்பட செய்வதும், கடைசியில் வருத்தப்பட போகிறது நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது துணை அல்லது துணைவியாரும் பிள்ளைகளும் அளவு கடந்த அன்பை வைத்து இருப்பார்கள். அந்த அன்பை உதாசீனப்படுத்துவதோ, அந்த அன்பை கொச்சைப்படுத்துவதோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நரசிம்மர் கவசத்தையும் அனுமன் சாலிசாவும் கேட்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியை தரும். அடுத்த 45 நாட்கள்